Hi guys, welcome back to my channel. இந்த வீடியோல நம்ம சீசன் சேஞ்சஸ்னால நம்ம ஸ்கின் அஃபெக்ட் பண்ணுமான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம் கைஸ். பொதுவாக எல்லாரும் நம்ம இது ஃபீல் பண்ணி போகலாம் கைஸ். நம்ம ஸ்கின்ஸ் வின்டர் சீசன்ல ட்ரை ஆகும், இல்லை சம்மர் சீசன்ல பார்த்தீங்கன்னா ஆயிலியா இருக்கிறதா நம்ம பார்த்து போகலாம் கைஸ். இது எதனால சொல்லிட்டு நினைச்சதுண்டா இது சீசன் சேஞ்சஸ்னால தான் கைஸ். இந்த சீசன் சேஞ்சஸ்னால தான் நம்ம ஸ்கின் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகுது. இதற்கான சயின்டிஃபிக் எவிடன்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் கைஸ். நம்ம ஸ்கின் தாங்க ஒரு ப்ரொடெக்டிவ் பேரியர் போல இருக்க போகுது. ஸ்கின்னோட வேலை என்னன்னா உடம்புல இருக்கிற வாட்டர் லாஸை ப்ரிவென்ட் பண்றதுக்காகவும் பாக்டீரியா இன்ஃபெக்ஷனுக்கு அகேன்ஸ்ட் ப்ரொடெக்ட் பண்றதுக்காகவும் இல்லைனா பொல்யூஷன் அண்ட் யூவி ரேடியேஷன்ல இருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பேரியர் போல இருக்கிறதா இந்த ஸ்கின்னோட மெயின் வேலையா இருக்கு. இந்த பேரியரை டேமேஜ் பண்ண டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி அண்ட் சன்லைட் ரொம்ப முக்கியமான பிரச்சனையா இருக்கு காய்ஸ். ஒவ்வொரு சீசன்லயும் பார்த்தீங்கன்னா எப்படி சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வின்டர் சீசன்ல ஹியூமிடிட்டி லெவல் டிராப் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல நம்ம சுற்றி இருக்கிற கோல்ட் ரொம்பவே கம்மியான மாய்ஸ்சர் தான் காய்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கும். அண்ட் இன்டோர்ல இருக்க டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா அதோட ஹியூமிடிட்டி இன்னுமே ரொம்ப குறைஞ்ச மாதிரி தான் இருக்கும் கைஸ். லோ ஹியூமிடிட்டி இன்க்ரீஸ் ஆகிறனால பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் எபிடெமல் வாட்டர் லாஸ் உருவாகும் கைஸ். இந்த டிரான்ஸ் எபிடெமல் வாட்டர் லாஸ் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற அந்த மாய்ஸ்சர் லெவல ஸ்கின்ல இருக்கிற பேரியரை அட்மாஸ்பியர் கூடயே கலக்கிற மாதிரி யூஸ் பண்ணிடும் கைஸ். இதோட விளைவாக தான் கைஸ் நம்ம ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையா இருக்கும், பிளாக்கியா இருக்கும், இல்லை சில நேரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இச்சியாவும் இருக்கிற மாதிரி தோணும் கைஸ். அண்ட் இதுதான் நம்ம வெடிப்புன்னு சொல்றோம் கைஸ். அது அதிகமா ஸ்கின்னை வந்து எக்ஸ்போஸ்டா இருக்க வைக்கனால பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கின் சில நேரம் பார்த்துட்டீங்கன்னா பிளட் வரக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க கைஸ். ஆனா இதுவே பார்த்தீங்கன்னா சம்மர் டைம்ல ஹியூமிடிட்டி அண்ட் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறனால உடம்புல இருக்கிற ஸ்வெட் கிளான்ஸ் அண்ட் செபாசியஸ் கிளான்ஸ்ல இருந்து நீர் சத்து வெளியில போயிடும் கைஸ். அப்படி ஆகிறதுனால நமக்கு அதிகமா ஸ்வெட் ஆகும் கைஸ். அண்ட் உடம்புல இருந்து ஆயில் ப்ரொடக்ஷன் அதிகமா வரும் கைஸ். இந்த இன்க்ரீஸ் ஆயில் தான் நம்மள பல பேருக்கு ஓப்பன் போர்ஸ் அதாச்சு விரிந்து துளிகள் அப்படின்னு சொல்றதும் அண்ட் ஆக்னிஸ் கேஸ் அதாச்சு முகப்பெரு தழும்புகள் வரதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு கைஸ். சன்னோட எக்ஸ்போஷர் இந்த சம்மர் சீசன்ல அதிகமா இருக்கிறதுனால உடம்புக்கு கெடுதலான சன்ல இருந்து வர அந்த அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னோட செல்ஸை டேமேஜ் பண்ணிடும் கைஸ். அது மட்டும் இல்லாம ஏஜிங்கை அதிகப்படுத்திடும். அது மட்டும் இல்லாம ரிஸ்க் ஆஃப் ஸ்கின் கேன்சரை இன்க்ரீஸ் கண்டிப்பா பண்ணிடும் கைஸ். அண்ட் இப்போ இருக்கிற இந்த சம்மர் சீசன்ல பார்த்தீங்கன்னா மக்கள் இந்த கடுமையான வெயில்ல அதிகமா எக்ஸ்போஸ்டா இருக்கிறதுனால ரொம்ப ஆபத்து தான் கைஸ் அதிகமா எப்பவுமே இருக்கும். அதே ஒரு மான்சூன் இல்லைன்னா ஹியூமிட் சீசன்ல பார்த்துட்டீங்கன்னா அட்மாஸ்பியர் அண்ட் ஏர்ல எக்ஸஸான மாய்ஸ்சர் இருப்பதனால பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க மைக்ரோ ஆர்கானிசம் பேலன்ஸா வைக்க முடியாம டிஸ்டர்ப் பண்ணிருங்க. அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஸ்கின்ல வரனால அதிகமான அந்த பிரச்சனைகள் நம்மளுக்கு வரும் கைஸ். ஸோ ஸ்கின்னோட பேரியரை டிஸ்டர்ப் பண்றதுனால சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல சென்சிட்டிவிட்டி அண்ட் இரிட்டேஷன் ஸ்கின்ல வரதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு கைஸ். சயின்டிபிக் ஸ்டடிஸ் என்ன சொல்லுதுன்னா ஸ்கின் ஹைட்ரேஷன் லெவல், ஆயில் ப்ரொடக்ஷன், pH லெவல்ஸ் அண்ட் ஸ்கின்னோட பேரியர் ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பா மாறிட்டே இருக்கு கைஸ். அதே நேரத்தில் அதோட தாக்கம் நம்மள ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டீங்கன்னா ஸ்கின் டைப், ஏஜ், ஜெனடிக்ஸ் அண்ட் என்வரன்மெண்ட் தகுந்த மாதிரி கண்டிப்பா மாறிட்டே இருக்கும் கைஸ். ஸோ ஒவ்வொரு சீசன்ல பார்த்தீங்கன்னா அந்த சேஞ்சஸ் நம்ம ஸ்கின்னுக்கு கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணுது. எந்த மாதிரி ரீசன் பார்த்துட்டீங்கன்னா டியூ டு ஹியூமிடிட்டி, டெம்பரேச்சர், சன் எக்ஸ்போஷர் அண்ட் என்வரன்மெண்டல் கண்டிஷனால தான் கைஸ் இந்த மாதிரி பிரச்சனை நம்மளுக்கு ரெகுலரா வந்துட்டே இருக்கும். ஸோ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம ஸ்கின்னை ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். அண்ட் சீசன் ஒவ்வொரு சீசன் தகுந்த மாதிரி பார்த்துட்டீங்கன்னா ப்ரொடக்டிவாகவும் கண்டிப்பா இருக்கணும் கைஸ். இது வரைக்கும் எந்த மாதிரி சீசன்ல வந்து உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்னு சொன்னேன். இப்போ அதை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிதான் இப்போ பார்க்க போறோம். என்னென்ன ஃபேக்டர்ஸ் பார்த்துட்டீங்கன்னா மெயின்டைன் ஸ்கின் ஹைட்ரேஷன். ட்ரை சீசன் லைக் விண்டர்ல அதிகமான மாய்ஸ்சரைசர் கிரீம் நம்ம யூஸ் பண்ணலாம் கைஸ். அப்படி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் கிரீம் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். கிளிசரின் ஆர் ஹைலூரிக் ஆசிட்ல இருக்கிற அந்த கிரீம் பார்த்துட்டீங்கன்னா ஸ்கின்ல இருக்கிற வாட்டரை அதிகமா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கோம் கைஸ். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா உடம்புல ஒரு மாய்ஸ்சரைசர் எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம பெட்ரோலியம் ஜெல்லின்னு சொல்லப்படுற பெட்ரோலியம் யூஸ் பண்றதுனால பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கிற வாட்டரை குறையாம ஒரு ப்ரொடக்டிவ் லேயர் மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியும் கைஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ற மூலியமா கிளவுடி சீசனா இருக்கலாம் இல்லைன்னா சனி சீசனா இருக்கலாம். இந்த அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும் கைஸ். ஸோ இந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராட் ஸ்பெக்ட்ரம் சன்ஸ்கிரீன் வித் SPF 30 ஆர் அதுக்கு மேல இருக்கிற ஸ்கிரீன் யூஸ் பண்ற மூலியமா பார்த்தீங்கன்னா நம்ம யூவி டேமேஜ்ல இருந்து இல்லைன்னா ப்ரீமெச்சூர் ஏஜிங் அண்ட் ஸ்கின் கேன்சர் மாதிரி அந்த ரிஸ்க்ல இருந்து கூட நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும் கைஸ். மூணாவது பார்த்தீங்கன்னா ஸ்டே ஹைட்ரேட்டட் அண்ட் மெயின்டைன் நியூட்ரிஷன். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர்ஸ் தான் கைஸ். தண்ணீர் அதிகமா நம்ம இன்டேக் பண்ணிட்டே இருக்கணும் கைஸ் இந்த மாதிரி சீசன்ல.
ஸோ அது பண்ற மூலியமா என்ன ஆகும்னா நம்ம ஸ்கின்னோட அந்த ஃபங்க்ஷனை அதை இம்ப்ரூவ் பண்ண முடியும் கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம நியூட்ரிஷன் ஃபுட் சாப்பிட மூலியமா நமக்கு என்ன ஆகணும், எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம விட்டமின் A, C, D and E அந்த மாதிரி ஒரு விட்டமின் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்றதுக்கு நியூட்ரிஷன் ஃபுட் வந்துட்டு எடுக்கிறது மூலியமா நம்ம ஸ்கின்னோட ஹெல்த்தை கண்டிப்பா மெயின்டைன் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம ஸ்கின்னை ரிப்பேர் பண்றதுக்கு பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதிரி நியூட்ரிஷன் ஃபுட்னால கண்டிப்பா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் guys. அடுத்த கண்டிஷன் பார்த்துட்டீங்கன்னா மானிட்டர் ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஸ்கின் கண்டிஷன், அதாச்சும் ஓப்பன் போர்ஸ் இல்லை சோரியாசிஸ் அண்ட் ஆக்னி ஸ்கேர் பார்த்துட்டீங்கன்னா ஒவ்வொரு சீசன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அதிகமாயிட்டு தான் கைஸ் இருக்கும். அதுக்கு ஏற்றது போல தான் கைஸ் நம்ம ஸ்கின்னை கேர் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் ஒவ்வொரு டைமும் அண்ட் டிசீஸ் வராமல் இருக்கிறதுக்கு நம்மளை சேவ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் பண்றது மூலியமா நம்ம இந்த கொடுமையான சீசன்ல இருந்து நம்மளை சேவ் பண்ணிக்க முடியுங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல இந்த வெதரோட சேஞ்சஸ் ரொம்ப கொடுமையானதா இருக்கும். அதை நம்ம சேவ் பண்றது இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் ரொம்பவே க்ரூஷியலா இருக்கும். ஏன் பார்த்துட்டீங்கன்னா குளோபல் வார்மிங் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிறனால இந்த கண்டிஷன்ஸ் நம்மளுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு guys. ஸோ இதுதான் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைச்சேன் guys. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் இல்லைங்களா guys. அது மட்டும் இல்லாம இதை வராம பார்த்துக்க நம்ம நேச்சரை சேவ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம அதிகமா ட்ரீஸை பிளான்டேஷன் பண்ணணும் guys. ஸோ இப்படி பண்றதுனால என்ன ஆகும்னா அந்த கண்டிஷன் நம்ம பேலன்ஸ்டா வச்சுக்க முடியும், நம்ம இயற்கையை சேவ் பண்ணிக்க முடியும் அண்ட் நம்மளையும் இந்த கொடுமையான சீசன்ஸ்ல இருந்து நம்ம பாதுகாத்துக்க முடியும் guys. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் guys. இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க guys. நெக்ஸ்ட் வீடியோல பார்த்துட்டீங்கன்னா இன்னும் இன்ஃபர்மேட்டிவ் டீடைல்ஸோட உங்களை மீட் பண்றேன். Until then, take care. Bye.